வணக்கம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார். சந்திரன் உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. யோகம், கரணம், திதி எல்லாத்தையும் பார்த்து தான் அனலைஸ் பண்ணி நாங்கள் கணித்து சொல்கிறோம். உள்ளது உள்ளபடி சொல்லுவோம். சிரமப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காகவோ வருத்தப்படுவாங்களேங்கிறதுக்காகவோ சொல்கிறது இல்லை. திட்டினாலும் சரின்ட்டு சொல்லிடுறோம். எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை? அஷ்டமி திதி இருக்கே. திதி இருந்தாலும் பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. செவ்வாய் புதன் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை இருந்தால் கூட சுபஹோரையில் நல்ல காரியங்கள் உங்களுக்கு பண்ணலாம். சுபஹோரை எதுங்கிறத நீங்கள் எளிதாக தெரிஞ்சுக்கலாம். நெட்லேயே பார்த்தாலும் தெரியும். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பு. புதனும் செவ்வாயும் சந்திரனும் போட்டி போட்டு கொண்டு உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 2 நாளுமே உங்களுடைய பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். ஆமாம், தில்லு கல்லகரிங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய். 7, 1 தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை புதன். 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள். சந்தோஷம். நேயர்களை, இந்த 2 நாளும் உங்கள் நாட்கள். திருஷ்டி இருக்காதா? பின்ன தாவேகாவை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி உங்கள் மேலேயும் பொறாமப்படுறான். அதுக்கு பரிகாரம் பண்ணணும். 2 நாளுமே சூரியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்தராபி பஞ்சாசிய மான்யா அப்படின்னு ஆரம்பிக்கும். படித்து பாருங்கள். புரியுது புரியல அதை பற்றி கவலைப்படாது, படிச்சுப்பார். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. 2 நாளும். ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சரியில்லை. ராசியிலே இருக்கிற செவ்வாய் பெரிதாக உங்களுக்கு சந்திரனோ உதவி செய்யலை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற செலவு. ஆனால் உங்கள் மனசு சரின்னு நினைக்கும். அப்புறம்தான் தெரியும் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோன்னு. எனவே பண விஷயத்தில் நிதானம். 2 நாளுமே பொறுமை, கவனம். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், கொடுக்க வேண்டாம். ஆமாம், ஜாக்கிரதை. நிதானமாக இருங்கள். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு செவ்வாய். 7 தெற்கு பச்சை புதன். நேயர்களை, 2 நாளுமே சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் குஜனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா என்ன? சேவல். முருகப்பெருமானுடைய கொடியில் இருக்கிற சேவல். இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்க. 2 நாளும் குமரகுருவர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா படிச்சு பாருங்க. சார் அதெல்லாம் புரியல சார், ஒரே கஷ்டமாக இருக்குது சார். பரவாயில்ல, படிங்க. கோயிலிருந்து படிக்கணும். படித்து பாருங்க, அனுபவத்தில் பார்ப்பீங்க அவனோட பலனை. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால இது ஒரு கவசமாக இருந்து காக்கும். மதிப்பிற்குரிய வைகோ சொல்லியிருக்கார், தாவேகாவுக்கு மதிமுக கேடயமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த வழிபாடுகள் உங்களுக்கு கேடயமாக இருக்கும். செஞ்சிருங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சிருங்க, மறந்துடாது. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். உங்கள் ராசியிலேயே புதன் இருக்கிறார், ஆட்சியில் இருக்கிறார், நல்லா இருக்குது. சந்திரனும் உதவி செய்கிறார். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யுது. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்னு பாரதியார் சொல்கிறாரு. மனசும் உடம்பும் ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்ல நாள். 2 நாட்களுமே சிறப்பு, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 7, 4 தெற்கு மேற்கு மஞ்சள் நீலம் புதன். நேயர்களை, இந்த 2 நாளும் உங்கள் நாட்கள்
ஆம், திருஷ்டி இருக்காதா? பின்ன தாவேகாவை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி உங்கள் மேலேயும் பொறாமப்படுறான். அதுக்கு பரிகாரம் பண்ணணும். 2 நாளுமே சூரியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்தராபி பஞ்சாசிய மான்யா அப்படின்னு ஆரம்பிக்கும். படித்து பாருங்கள். புரியுது புரியல அதை பற்றி கவலைப்படாது, படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. 2 நாளும். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பர். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்லா நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் எல்லாம் ஜெயிக்கும். பொதுவாக செவ்வாய்க்கிழமைங்கிறது கடகராசிக்கு பொதுவாக கெட்ட நாளாக இருக்காது. ஆனால் இந்த செவ்வாயும் புதனும் சூப்பராக இருக்கு. பிரமாதம். கல்லக்கிறீங்க. செவ்வாய் யோககாரகன். உங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ஆமாம், பிரமாதம். அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 7, 1 வடக்கு கிழக்கு மஞ்சள் நீலம் புதன். நேயர்களே, இந்த 2 நாளும் உங்கள் நாட்கள். ஆம், திருஷ்டி இருக்காதா? பின்ன தாவேகாவை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி உங்கள் மேலேயும் பொறாமப்படுறான். அதுக்கு பரிகாரம் பண்ணணும். 2 நாளுமே சூரியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி. இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்தராபி பஞ்சாசிய மான்யா அப்படின்னு ஆரம்பிக்கும். படித்து பாருங்கள். புரியுது புரியல அதை பற்றி கவலைப்படாது, படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. 2 நாளும். சிம்ம ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். புதன்கிழமை 1:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி 3 நட்சத்திரத்துக்கும். மகம் பூரம் உத்தரம் 1. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. புதன்கிழமை 1:30 மணி வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம். ஆமாம். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. புதன்கிழமை 1:30 மணி வரை. அதுக்கப்புறம் பரவாயில்ல, மெல்ல மெல்ல நல்லா இருக்கு. அனுகூலமான எண் திசை நிறம் பகல் 1:30 மணிக்கு பிறகு புதன்கிழமை 4 தெற்கு பச்சை. எனவே சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு செவ்வாய்க்கிழமை முழுக்க, புதன் 1:30 மணி வரை, 3 நட்சத்திரத்துக்கும். ஆம், ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். நேயர்களே, 2 நாளுமே சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் குஜனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா என்ன? சேவல். முருகப்பெருமானுடைய கொடியில் இருக்கிற சேவல். இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்கள். 2 நாளும் குமரகுருவர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா படித்து பாருங்க. சார் அதெல்லாம் புரியல சார், ஒரே கஷ்டமாக இருக்குது சார். பரவாயில்ல, படிங்க. கோயிலிருந்து படிக்கணும். படித்து பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க அவனோட பலனை. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால இது ஒரு கவசமாக இருந்து காக்கும். மதிப்பிற்குரிய வைகோ சொல்லியிருக்கார், தாவேகாவுக்கு மதிமுக கேடயமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த வழிபாடுகள் உங்களுக்கு கேடயமாக இருக்கும். ஆம், செஞ்சிருங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சிருங்க, மறந்துடாது. கன்னிராசிக்கார நேயர்களே, செவ்வாய்க்கிழமை சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாயும் சந்திரனும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நல்லா இருக்கு. பேச்சு சாமர்த்தியமெல்லாம் ஜெயிக்கும், பொறுமை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. சார் புதன்கிழமை 12 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. 12 மணிலேருந்து சந்திராஷ்டம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதிலே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை.
புதன்கிழமை பகல் 12 மணி வரை அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் உத்தரம் சித்திரை அஸ்தம். சார் ஒரு காலண்டரில் ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம், அடுத்த நாள் ஒரு நட்சத்திரம், இதை நாங்கள் ஒத்துக்கலை. பொறுமை, நிதானம். அனுகூலமான எண் திசை நிறம் பகல் 12 மணிக்கு அப்புறம் புதன்கிழமை இல்லை, சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வியாழக்கிழமையும் சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமையும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், கவனம். கன்னிராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை திருஷ்டி இருக்குது. முருகப்பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போடுங்க. ஓம் இடும்பரே போற்றி, கடம்பரே போற்றி, இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிடுங்க, திருஷ்டி போயிடும். ஆமாம், இது செவ்வாய்க்கிழமைக்கு. புதன்கிழமை கவனம். சூரியனுக்கு தீபம் காலையில், ராத்திரி விநாயகருக்கு தீபம், சந்திராஷ்டமம். ஆமாம், ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஓம் சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி, இந்த மந்திரங்கள் மனசில் ஓடணும், சொல்லணும். சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். புரியுது புரியல, பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் கிடையாது. இது மருந்து, சாப்பிட்டு தான் ஆகணும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும், காக்கைக்கு பசியாற்றணும். செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. துலா ராசிக்கார நேயர்களை, செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம், கலக்கறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வீண் செலவில்லை, கவலை இல்லை. 3 நட்சத்திரத்திற்கும் 2 நாளும் நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, சூப்பர். அனுகூலமான எண் 2, 3 கிழக்கு தெற்கு வெள்ளை பச்சை செவ்வாய், 7, 1 வடக்கு தெற்கு சிவப்பு வெள்ளை புதன். நேயர்களை, இந்த 2 நாளும் உங்கள் நாட்கள். ஆம், திருஷ்டி இருக்காதா? பின்ன தாவேகாவை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி உங்கள் மேலேயும் பொறாமப்படுறான். அதுக்கு பரிகாரம் பண்ணணும். 2 நாளுமே சூரியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தீபம் போடணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆதிசங்கரர் அருளி இருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம் சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்தராபி பஞ்சாசிய மான்யா அப்படின்னு ஆரம்பிக்கும். படித்து பாருங்கள். புரியுது புரியல, அதை பற்றி கவலைப்படாது, படித்து பாருங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. 2 நாளும். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை சூப்பர். வெற்றி, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் நல்லா இருக்குது, கலக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு தலைவர் செவ்வாய், கிழமைக்கும் தலைவர் அவர் தான். ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர் உண்டு, அவ்வளோதான். செவ்வாய்க்கிழமை அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. புதன் சிறப்பாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், சுறுசுறுப்புங்கிற பேரில் அவசரம், எடுத்தேன் கவிழ்த்தேன்ங்கிறது செய்கிறது, பேச்சில் திமிரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். தனக்கு தானே தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா கிரகங்களில் உங்கள் கண்ணை கிரகங்கள் மறைச்சிடும். அதனால் கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. கேட்டை நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு புதன்கிழமை. ஏன்? கேட்டைக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன், அதனால். ஆனாலும் வழிபாடு முக்கியம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, செவ்வாய்க்கிழமை சிறப்பாக இல்லை, அதனால் முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டு பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் படிச்சிருங்க. ஓம் அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனந்தனே போற்றி, அத்திரிமுனிவரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. புதன்கிழமை ஏகப்பட்ட பொறாம இருக்கு உங்கள் மேலே. ஆமாம், விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டு ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஆமாம், ஏழைகளுக்கு பசியாத்துங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. செவ்வாய் புதன் 2 நாளுமே கோபம், அலட்டல், கர்வம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம், ஜாக்கிரதையாக இருக்கணும்.
தேவையற்ற பேச்சு. உங்களுக்கு சரியாக இருப்பீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு தான் தப்புகள் தெரியும். அதுவும் தமிழ் கலாச்சாரம் வேறு. இப்போது மற்றவங்க சொல்கிறதில்ல, நம்ம முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற தப்பையோ குறையையோ நம்மக்கிட்ட நேரடியாக சொல்லிட்டா பரவாயில்ல, உடனே சொல்லிட்டா பரவாயில்ல. மற்றவங்ககிட்ட போய் சொல்கிறது லேட்டாக சொல்கிறது. எனக்கு அப்போவே தெரியுங்கிறது தோற்ற பிறகு முன்னாடியே சொல்லலாம்ல. அதனால் கவனம், பொறுமை, நிதானம். உங்களுக்கு சரியாக தெரியும், ஆனால் அது தப்பு. அது தெரியறதுக்கு என்ன சார் பண்ணுறது? வழிபாடு, பிரார்த்தனை. நாங்கள் சொல்கிறது அதுதான். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை செவ்வாய், 7 வடக்கு வெள்ளை புதன். நேயர்களை 2 நாளுமே சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் குஜனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா என்ன? சேவல், முருகப்பெருமானுடைய கொடியில் இருக்கிற சேவல். இந்த மந்திரங்களெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்கள். 2 நாளும் குமரகுருவர் அருளி இருக்கிற கந்தர் கலிவென்பா படித்து பாருங்கள். சார் அதெல்லாம் புரியல சார், ஒரே கஷ்டமாக இருக்குது சார். பரவாயில்ல, படிங்க. கோயிலிருந்து படிக்கணும். படித்து பாருங்கள், அனுபவத்தில் பார்ப்பீங்க அவனோட பலனை. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, இதெல்லாம் செய்யுங்க. தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால இது ஒரு கவசமாக இருந்து காக்கும். மதிப்பிற்குரிய வைகோ சொல்லியிருக்கார், தாவேகாவுக்கு மதிமுக கேடயமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த வழிபாடுகள் உங்களுக்கு கேடயமாக இருக்கும். ஆம், செஞ்சிருங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சிருங்க, மறந்துடாது. மகர ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாட்களும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். கலகுறீங்க, உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்லது நடக்கும். உயர்வு உறுதி. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய், 7 1 தெற்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாட்களும் உங்கள் பரிபலமான விடாமுயற்சியும் நிதானமும் ஜெயிக்கும். ஆம், நல்ல நாட்கள் 2 நாட்கள். நேயர்களை ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். கோயிலில் போய் முருகனுக்கு தீபம் போடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. உங்கள் பிறவி பலமான பிடிவாதமும் ஜெயிச்சே ஆடுங்கிற வெறியும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் செவ்வாய், 7 1 தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் புதன். நேயர்களை ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். கோயிலில் போய் முருகனுக்கு தீபம் போடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்லது நடக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய், 7 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் புதன். ரேவதி நட்சத்திரத்துக்கு புதன்கிழமை கூடுதலாக நன்மைகள் உண்டு. ஏன்னா ரேவதிக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன். அதனால் மொத்தத்தில் 2 நாளுமே உங்களுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். நேயர்களை ஏகப்பட்ட பொறாமை இருக்குது உங்கள் மேலே. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். கோயிலில் போய் முருகனுக்கு தீபம் போடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கோம். செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார், புதன் மிதுனத்தில் இருக்கிறார். எல்லாத்தையும் கணித்து தான் சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.